ஆமாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 பொண்ணுக்கு தானே நீங்கள், அதனால தான் நான் அங்கே கல்யாணம் பண்ணேன். ஏன் ஒரு பொண்ணுன்னா நீ கல்யாணம் பண்ண மாட்டியா? இல்லை 2 பசங்க இருந்தால் நீ கல்யாணம் பண்ண மாட்டியா? இல்லை 2 பொண்ணுங்கிறதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். என்னன்னா ஒன்று என் கையில் இல்லை, ஒரு பொண்ணுங்கிறது என் கையில் இல்லை, 2 பொண்ணு இருக்கிறதுனால சொத்து யாருக்கு வரும்? எல்லா சொத்தும் 2 பொண்ணுங்களுக்கு தான் வரும். அதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணினேன். போய் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. நான்லாம் வாங்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அவங்களுக்கு வருமானம் கிடையாது, அந்த வயலை தவிர ஒன்றுமே கிடையாது. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனா கூட அந்த நிலத்தை அடகு வச்சு அவங்க ஏதாவது பண்ணலாம், விற்று பண்ணலாம். அதையே நான் கேட்கணும்? 2வது நான் எப்படி அதை வாங்கிட்டு வர முடியும்? என் தங்க ஒன்று இருக்கால்ல, அப்போ அவளுக்கு அதில் பாகம் இல்லையா? அதுக்கு தான் புத்திசாலித்தனமாக இப்போவே சொல்கிறேன். இப்போவே போய் நீ உனக்கு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அவளுக்கு என்னவாது ஆகிட்டு போகுது. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த சண்டை ஆரம்பித்து ஒன்றொன்னா வந்து வழக்கமான ஒக்காபுலரி தான் சார் ஆம்பளைகளுக்கு. தான் நினச்ச உங்களை புதுப்படையாக நான் எல்லாரையும் சொல்லலை. இப்போ எங்கள் வீட்லேயே எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு சொல் கூட தப்பான வார்த்தையில் என்னெல்லாம் அழிச்சிட்டே கிடையாது. அப்படியும் ஆண்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட நல்லவராக இருக்கலாம், இருக்கிறவன். ஆனால் இந்த ஆளுக்கு ரொம்ப பேசுகிறாரு. அப்புறம் மனசு கசந்து போயிடுது. பெண்களுக்கு சந்தேகப்படுறாரு, நகையை வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எந்த இடத்துக்கும் போக விட மாட்டேங்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக வந்துடுது. அப்புறம் அவள் வந்து அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாள். அம்மா நான் இங்கே இருக்கேம்மா, நான் போகலம்மா. என்னம்மாச்சு? இதை விட மோசமான பைத்தியக்காரனுங்கெல்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. இருந்தாலும் இதுதானே கேட்குறான், என்னைக்கு இருந்தாலும் இந்த சொத்து உங்களுக்கு தானே போக போகுது, அதனால் கொடுத்தா என்ன? அம்மா கொடுத்தா அது எனக்கு வராதுமா எதுவுமே. நகையை நீ எனக்கு போட்டு விட்ட, ஆசையாக ஒரு நாளைக்கு நான் அந்த நகையை எடுத்து போட முடியுதா அப்படின்னு கேட்குறான். இது அப்படியே நடந்துட்டுருக்கு. அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. மறுபடியும் 2 வருஷம் பொண்ணு வீட்டிலே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எழுதுறாங்க, எங்கள் காலத்துக்கு பிறகு இந்த சொத்து என்னுடைய பொண்ணுக்கு அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போ இவ வந்து என்ன கேட்குறா, ஏம்மா நான் மட்டும்தான் பொண்ணா? அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும் தங்கைக்கு, அவளுக்கு நீ எங்கேருந்து கொடுப்ப? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் இதெல்லாம் எழுதுனா ஒத்துக்கணும், நான் வந்து பத்திரம் எழுதுறதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன், நீயே தேவையில்லை, செட்டில்மெண்ட் மாதிரி தான் நான் எழுதி வைக்கிறேன், வில்லு மாதிரி தான் எழுதி வைக்கிறேன், அதனால எனக்கு பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கொடுத்ததை கொண்டு போய் அவள் புருஷன்கிட்ட காட்டுறான். இந்தா நீ கேட்ட சொத்து அப்படின்னு அவகிட்ட கொடுக்குறான். அவன் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக பல்லு அடிச்சுட்டு வச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் ஹீ பிகம்ஸ் த பாஸ் ஆஃப் தி ஹவுஸுங்க. அவள் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்கிட்ட கொடு, உன்னுடைய ஏடிஎம் கார்டை கொடு. ஸோ என்ன பண்ணுறா, இவனோடு இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது.